ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/8/2025 கர்னியா ப்ளஸ் KN 587க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து ஏபிசி போர்டு வந்து 057, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 763057. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 002 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 922 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டோட 0வை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 766லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 344. ஸோ நம்மளுக்கு இந்த சி போர்டு தான் நம்மளோட எக்ஸு. ஸோ சி போர்டில் உள்ள 6 மட்டும் தான் தேவை. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம மைனஸ் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த 6 இங்கே கொண்டு வந்துடலாம். 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. 6 மைனஸ் 0 ஈக்குவல் டு 6. அதாவது 0வோட எந்த நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6. இப்போ இந்த 766க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 4. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 766க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 696. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ அண்டு சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு, ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ நம்ம 696க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 440. ஆனால் நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் தேவை. மறுபடியும் இங்கே 6 தான் இருக்குது. அப்போது 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. 6 மைனஸ் 0 ஈக்குவல் டு 6. அப்போது நம்மளுக்கு இங்கே 4 அல்லது 6. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த 696க்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு 4 அல்லது 6 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 455. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ. இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே மைனஸ், அதாவது இங்கே மைனஸ் வேல்யூ, இங்கே நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ. இப்போ ப்ளஸ் வேல்யூக்கு வர்றோம். 455. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 409. நம்மளுக்கு இங்கே சி போர்டு மட்டும் தான் தேவை 5. அப்போ 5ஓட நம்ம 2வையும் 0வையும் கூட்ட போகிறோம். அதாவது 5 + 2 = 7. 5 + 0 = 5. 7 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 455க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 5. இப்போ இந்த 455க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 597. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ அண்டு சி நண்பா. ஸோ ஃபஸ்ட் ட்ரா நம்மளுக்கு இதிலேயே ஏசி கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் வேல்யூலையும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏசி தான். இப்போ ப்ளஸ் வேல்யூலையும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஏசி தான். இப்போ 597க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி.
யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். வியாழக்கிழமைன்னா நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இப்போ 597க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 941. நம்மளுக்கு இங்கே தேவை வந்து 7 மட்டும்தான். அப்போது 7 + 2 = 9. 7 + 0 = 7. அப்போது 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 597க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 7. இப்போ இந்த 597க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். இப்போ நம்ம 2 ப்ளஸ் வேல்யூ பார்த்தாச்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூயை பொறுத்த வரைக்கும் மைனஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஒரு ஏசி ஒரு ஏ போர்டு, ஒரு ஏசி ஒரு ஏ போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ மைனஸ் வேல்யூ போயிட்டோம், சேம் ஃபார்மேட் தான். 922. இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா 612. நம்மளுக்கு தேவை இங்கே உள்ள 2 மட்டும்தான். அப்போ இப்போ நம்ம கூட்டிடலாம். இது வரைக்கும் 2 கூட்டல் வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம் நம்ம வந்து மைனஸ் கழிச்சிடலாம். 2 - 2 = 0. 2 - 0 = 2. 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 922க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 922க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 002. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே ஹெட்டு நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏபிசி ஃபுல் போர்டுமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இது நம்ம போன வாரம் கிடச்ச அதே மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் உருவாகுது. இந்த 002 தான் நம்மளுடைய போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோட ரிசல்ட்டு. இப்போ போன வாரத்தோட ரிசல்ட்டை கெஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 002 இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 583. நம்மளுக்கு இதே ஃபார்மேட் படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 2 மட்டும் தான் தேவை. அப்போ இதோட சேம் ஃபார்மேட் தான் நம்மளுக்கு 2 - 2 = 0. 2 - 0 = 2. மறுபடியும் அதே 02 தான் நிற்கிது. நம்மளுக்கு இந்த 002க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 002க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 057. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ நம்மளுக்கு 2 மைனஸ் வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளஸ் வேல்யூ, அதாவது இந்த ட்ராவுக்கான ப்ளஸ் வேல்யூ பார்க்கக்கூடிய கடைசி வேல்யூத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 057 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட். ஸோ இந்த வாரத்துக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நண்பா. ஒரு பயிர் ஒரு ஏ போர்டு, ஒரு பயிர் ஒரு ஏ போர்டு, ஒரு பயிர் ஒரு ஏ போர்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பெய்ட்ஸ் வரணும். ஏன்னா இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போது இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 057 ஃபுல் போர்டில் வந்து 763. நம்மளுக்கு இங்கே சி போர்டு மட்டும் தான் தேவை. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ, ஏன்னா 2 மைனஸ் வேல்யூ பார்த்தாச்சு. அப்போது 7 + 2 = 9. 7 + 0 = 7. அப்போது 9 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. இந்த ஃபார்மேட் படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 7. இந்த மெத்தட் படி 9 அல்லது 7 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9, 7 கிடச்சிருக்கு. பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9, 7, 7, 9, 7, 7, 9, 9 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/8/2025 கருணியா ப்ளஸ் கேஎன் 587க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.